படிக்கணும், அது தெரிஞ்சுக்கணும் எப்படின்னு சொல்லி. நம்ம பேசுறதை விட ஒரு வீடியோ நம்ம கோவிலுக்கு தேவையில்ல, வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்றோம்னு சொல்லிட்டு. சூரியன் மகரந்தத்திற்கு மாறும் வேளையில் பருவகாலம் தொடங்குவதால் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. பொங்கலுக்கு முந்தைய நாள் போகி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது பழையன கழிதலையும் புதிய புகுதலையும் குறிக்கின்றது. மக்கள் வீட்டில் உள்ள தேவையற்ற பழைய பொருட்களை பெரிய நெருப்பில் போட்டு இருக்கின்றன. முக்கியமான கொண்டாட்டம் 2ஆம் நாளன்று நடைபெறுகிறது. அன்றைக்கு மக்கள் சூரியனை வழிபடுகின்றனர். சிறப்பு உணவாக பொங்கல் தயாரிக்கப்பட்டு சூரியனுக்கு படைக்கப்படுகிறது. அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் கால்நடைகளை வணங்குகின்றனர். பொங்கலின் கடைசி நாள் காணும் பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் வெளியே செல்கின்றனர். பிரம்மாண்டமான கண்காட்சிகள் ஏற்பாடு செய்யப்படுவதுடன் ஒருவரது வாழ்க்கையில் இந்த நாள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது. சரி, நம்ம பெரிய ப்ரோக்ராம்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு அழகிய இனிய பொங்கல் கவிதை சொல்ல வராங்க நம்ம லக்ஷித். வெல்கம் பண்ணிடலாமா? லக்ஷித் செபாலா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லக்ஷித். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் பொங்கலை பற்றி கவிதை கூற வந்துள்ளேன். ஆதரவை உறவனை மாற்றினை போன்ற மக்கள் கூடி ஒன்றிணைய வரும் திருநாளாம் பொங்கல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் தீமையை தீர்த்து நன்மையை வரவேற்கும் நலம் போகி. உழவனுக்கு திருநாளாம் உலகம் போற்றும் நன்னாளாம். கூறமாக்கி வெயில் மழை பாராமல் பாதுகாத்து உழவனுக்கு நன்றி சொல்லும் நாளாம் தைப்பொங்கல். உழவனின் சோழனாம் மாட்டினை போன்ற துள்ளி வரும் திருநாளாம் மாட்டுப் பொங்கல். உறவுகளை சந்தித்து மகிழ தொற்றத்தோடு கொண்டாடும் நாளாம் காணும் பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், தித்திக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப அழகாவே உங்களோட கவிதை இருந்துச்சு. லக்ஷித், எவ்வளவு நாள் எடுத்துட்டீங்க இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு? யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? என்னோட அம்மா. எங்களோட வீடியோ விட உங்களோட கவிதை எல்லாமே சொல்லிடுச்சு அழகா. நான்லாம் எதுக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்றோம், யாருக்காக செலிப்ரேட் பண்றோம்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க லக்ஷித். தேங்க்யூ.